மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 5/2/2025 புதன்கிழமை, பரணி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உயர்வு உண்டு. இன்று உங்களிடம் இருந்து வெளிப்படும் அத்தனையும் ரசனைக்கு உரியதாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசை வயப்படக்கூடாது. இன்று சுருக்கமாக சொன்னால் பேராசை கூடாது. இன்று அந்த பேராசை வந்தால்தான் கஷ்டம், வரவில்லை என்று சொன்னால் இஷ்டப்படி நல்லபடியாக இருக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அனாவசிய செலவுகள் வாய்ப்பு உண்டு. அதுவும் சுக சம்பந்தமான, ருசி சம்பந்தமான, அழகு சம்பந்தமான, லக்ஸரி விஷயங்கள், இது போன்ற விஷயங்களில் செலவீனம் உண்டு. அந்த செலவு ஒரு தரமற்ற செலவாக ஆகிவிடக்கூடாது. அதில் கவனம் தேவை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் ஒரு நல்ல செய்தி வருகிறது. இல்வாழ்க்கை, சொந்த வீடு, இந்த இரண்டு சம்பந்தமாக ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் இன்று வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உங்களது செயல்கள் பாராட்டு பெறும். அத்துணை சிறப்பான ஒரு செயலை செய்து லாபமும் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்று கவனம் தேவை. இப்படி கவனமுடன் இருந்து நீங்கள் நஷ்டப்படாமல் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உங்களது படைப்பு, உங்களது வேலை இன்று பாராட்டப்படும். தகுதியான ஒரு வேலையை செய்து அதை நீங்கள் வெளியிடும் நாள். இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோம்பலின்றி முழுமையாக ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்தாக வேண்டும். ஏனென்றால் நற்பெயரை எடுப்பதற்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள். உங்களை பற்றிய சரியான ஒரு கணிப்பை கணிக்க இயலாதிருந்த பலர் இன்று சரியான கணிப்பை கண்டுகொள்வார்கள். அப்படி கண்டுகொண்ட காரணத்தால் உங்கள் புகழ் ஓங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் கவனிக்கவில்லை, தவறிவிட்டேன் என்றெல்லாம் சொல்லி மழுப்பி தப்பிக்க நினைப்பார்கள். விடக்கூடாது. உங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். எந்த ஒன்றையும் ருசியாக செய்ய வேண்டும், ருசியாக காட்ட வேண்டும், ருசியாக பேச வேண்டும். இப்படி பேசினால் உங்கள் வாழ்க்கை ருசியாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். இன்று உங்களிடமிருந்து வெளிப்படும் அத்தனையும் அடுத்தவர்களுக்கு மிக மிக ருசியாக இருக்கும், கவர்ந்து இழுக்கும். எனவே புகழ் கூடுகின்றது. கூடிய புகழின் காரணமாக பணமும் சேருகிறது. நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு விசேஷ கட்டுப்பாடு தேவை. தேவையற்ற வீண் ஆசையை கண்டிப்பாக நீங்கள் ஒழிக்க வேண்டும். ஒழித்தால் நன்மை உங்களுக்கு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்தால், யாருடன் சேர்ந்து இதை செய்தால் பல நன்மைகள் உண்டாகுமோ அவருடன் சேர்ந்து அந்த வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்று. சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் கருத்தை வலியுறுத்தி சொல்லி ஒரு மன விரிசலை யாரிடமும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இப்படி இருந்தால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். காரிய வெற்றி என்று காட்டுகிறது. எனவே உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் இந்த நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு வர வேண்டிய நல்லது, அதற்கு முழு உரிமை படைத்தவர் நீங்கள்தான். நீங்கள் இருக்கும்போதே உங்களை தாண்டி உங்களுக்கு சேர வேண்டியது சென்றுவிட வாய்ப்பு உண்டு. அப்படி என்றால் முழு விழிப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வீடு தேடி வந்து உங்களை அழைத்து சென்று ஒரு உயர்ந்த இடத்தில் உட்கார வைப்பார்கள். அந்த அளவுக்கு யோகம் தரும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு விருது, ஒரு பரிசு இன்று நீங்கள் பெறலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நெடுநாள் கனவு மெய்ப்படும் நாள். விரும்பியது உங்கள் கையில் கிடைக்கும் நாள். அப்படி கிடைப்பது ஒருவேளை வீடாகவும் இருக்கலாம். ஐட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை. எல்லாம் முடிந்துவிட்டது, அனுபவிக்க வேண்டியதுதான் பாக்கி என்ற நிலையில் அதற்கு ஒரு தடை வரலாம். இது நீங்கள்
கால தாமதம் நீங்கள் செய்யக்கூடாது இன்று. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் முயற்சி பெரும் வெற்றியை கொடுக்கும் நாளாக காட்டுகிறது. ஒரு சாதனை உங்களால் நிகழ்த்தப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டம் போல் தோன்றும், நஷ்டம் போல் காட்டும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் நிலையாக இருந்து தொடர்ந்து பணியாற்றினால், வேலை செய்தால் அது லாபமாக மாறும் விந்தையை பார்ப்பீர்கள். இப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இன்று. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மதுரமான பேச்சு, இனிப்பான பேச்சு. அந்த பேச்சு இன்று உங்கள் பேச்சு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்சொல் பேச வேண்டும், மலர்ந்த முகத்துடன் பேச வேண்டும். இவையெல்லாம் எளிதில் அமையாதவாறு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியையும் மீறி இப்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.